ஸ்டோன்ஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரகத்தில் வரக்கூடிய கற்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். கால் வீக்கம். ஸோ நெஃப்ராலஜி ப்ராக்டிஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஒன் ஆஃப் த காமன் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் வீக்கம், முகம் வீக்கம். ஸோ கால் வீக்கம் கிட்னி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு உள்ள காமன் கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் கூட அதற்கான மற்ற காரணங்களும் இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வீக்கம் வரலாம், லிவர் சம்மந்தப்பட்ட கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி கால் வீக்கம் வரலாம். சில மருந்துகளால் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வலி மாத்திரையாக இருக்கட்டும், பிபிக்கு எடுக்கிற மெடிசனாக இருக்கட்டும், சில நேரத்தில் சுகருக்கு யூஸ் பண்ணுற சில மெடிசனோட சைடு எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஆர் காலில் உள்ள ரத்த நாளங்கள் கொஞ்சம் பிளாக் ஆகிறதுனால கூட வேரிகோஸ் வெயின்ஸ் சொல்லுவோம், வீனஸ் த்ரோம்போசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி காரணங்களால கூட கால் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டிசம். தைராய்டு லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது கூட கால் வீக்கம் வரதுக்கான ஒன் ஆஃப் த காரணம். ஸோ கால் வீக்கம்ன்றது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு வரும் அப்படின்றது கரெக்டாக இருந்தால் கூட இதற்கான மற்ற காரணங்களும் இருக்குது. ஸோ வீக்கம் இருந்தாலே கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுன்றது அவசியம் இல்லை. அதற்கான டெஸ்ட் பண்ணி இதில் என்ன காரணம் கண்டுபிடிக்கிறதன் மூலமாக அதை முழுமையாக நம்மளால் குணப்படுத்த முடியும்.